ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். உள்ளங்கை அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்ற டைமில் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, 3 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸில் புளியை தனியாக ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அதுவும் நல்லா செவந்ததும் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த 10 பல் பூண்டை போட்டு நல்லா அது வதங்கினதும் அந்த சின்ன வெங்காயத்தை எல்லாம் அதில் போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்க விடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி அரிஞ்சு வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை தண்ணி இல்லாமல் இதில் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளி அப்புறமா அந்த மசாலாலாம் ஆட் பண்ணணும். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கணும். இல்லைன்னா அந்த கத்திரிக்காயில் உப்பு ஊறாது. அப்புறம் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதில் போட்டு நல்லா அது வதங்குற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தேவையான அளவு மஞ்சப்பொடி, அப்புறம் மிளகாத்தூள். நீங்கள் எவ்வளோ புளி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூள் தான் இங்கே சேர்த்துருக்கேன். இது நல்லா கலரி விட்டு எல்லாமே பிளெண்ட் ஆகணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ நம்ம கத்திரிக்காய்க்காக மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டோன்னு எண்ணெய் வர அளவுக்கு கொதிக்கணும். நல்லா எண்ணெய் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை அதில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.